சாதிக்கணும். மனுஷனாக பிறந்தால் சாதிக்காமல் இருக்கக்கூடாது. எதையாயிலும் சாதிக்கணும். ஒன்று, உங்களுடைய சக்தியை அனுபவத்தையும் கொண்டு புதுசாக எதாயிலும் சாதிக்கணும். விஞ்ஞானிகள் இன்னும் பலவிதமான ராக்கெட்டு வான்காலத்தில் எல்லா கோள்களுக்கும் இப்போ விடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். செவ்வாய், சந்திரன், இந்த மாதிரி எல்லாம் அது நம்ம விஞ்ஞானிகள் செய்யக்கூடிய அது சிறப்பு. அதுபோல் நாம் பெறுகின்ற பிள்ளைகள் அவர்கள் உயர்வுக்கு நாம் பாடுபடுறோம். அப்படி அவர்களை ஊக்கம் கொடுத்து அவர்களை சாதிக்க செய்யணும். சர்க்குரு குருகடாட்சம். இன்றைய நாள் இனிய நாள், இனி வருகின்ற நாளும் இனிய நாள். நாம் இனிமை என்றால் இனிமை, துன்பம் என்றால் துன்பம். நாம் சாதிக்கணும். மனுஷனாக பிறந்தால் சாதிக்காமல் இருக்கக்கூடாது. எதையாயிலும் சாதிக்கணும். ஒன்று, உங்களுடைய சக்தியை அனுபவத்தையும் கொண்டு புதுசாக எதாயிலும் சாதிக்கணும். விஞ்ஞானிகள் இன்னும் பலவிதமான ராக்கெட்டு வான்காலத்தில் எல்லா கோள்களுக்கும் இப்போ விடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். செவ்வாய், சந்திரன், இந்த மாதிரி எல்லாம் அது நம்ம விஞ்ஞானிகள் செய்யக்கூடியது. அது சிறப்பு. அதுபோல் நாம் பெறுகின்ற பிள்ளைகள் அவர்கள் உயர்வுக்கு நாம் பாடுபடுறோம். அப்படி அவர்களை ஊக்கம் கொடுத்து அவர்களை சாதிக்க செய்யணும். ஒன்று, ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் ஆகட்டும், நீச்சல் ஆகட்டும், இல்லை ஓட்டப்பந்தயம் ஆகட்டும், அப்படி பிள்ளைகளை ஒரு ஊக்கம் கொடுத்து வளர்க்கணும். நாம் மட்டும் இது பண்ண போதும். பிள்ளைகளை ஊக்கம் கொடுத்து வளர்த்து அவர்கள் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இல்லை நல்ல ஒரு சாதனையாளராகவும் வரணும். அப்படி வளர்த்தாதான் தாய் தந்தையருக்கு ஒரு பெருமை. என்னமோ நம்ம வளர்த்தோம், நம்ம குழந்தைங்களை பெற்றோம், படிக்க வச்சோம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளை ஒரு மனக்கசப்பு இல்லாமல் அவர் போக்கிலேயே படிக்க வச்சு அவர் எதை விரும்புகிறாரோ அதன்படியே அதுக்கு செய்யணும். ஸ்போர்ட்ஸுகளில் நம்ம ஊக்கம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அப்போ தான் அவர்களும் சாதிப்பார்கள். இப்படி நீங்கள் செய்து வரும்பொழுது குடும்பத்துக்கு ஒரு பெருமை அல்லவா? ஞானிகள் விவகாரம் வேற. ஞானத்தை எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளணும். எத்தனை கலைகள் தெரிந்தாலும், அதாவது 64 கலைகளும் எதுவும் இருக்குதுன்றான். எவ்வளோ கலை கற்றுக்கிட்டாலும் சரி, என்ன நீ கராட்டே, எத்தனை விதமான கலைகள் கராட்டானாலும், சிலம்பமானாலும், மல்யுத்தமானாலும், எத்தனை கலைகள் கற்றாலும் ஞானக்கலை கற்காமல் நிறைவடையாது. ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இறைவன் அடைகின்ற நோக்கம் இருக்கணும். நம்ம வயதாகி நம்ம இறைவன் அடையிறது என்பது முடியாத ஒரு காரியம். ஏன்னா வயதாக பல மனக்கசப்புகள் நமக்குள்ளே பதிஞ்சிருக்கும். அதெல்லாம் சீராகாது. இளமையிலேயே ஞானம் பெறுவது என்பது சிறப்பு. சில பிள்ளைகளுக்கு கூட ஞானத்தை பற்றி உபதேசித்தா அவங்க இப்போ ஒரு 15-16 வயசுலேயே ஞானத்தை பற்றி அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சுன்னா அது ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறது கூட அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அப்போ அதை புரிந்து கொண்டு விளையாடும். அதாவது அகத்தாய்வு என்பது என்ன அர்த்தம்னா, தன் அகத்தை ஆராய்வது. நம்ம இந்த கேமில் போனால் எப்படி வெற்றி பெறலாம், நம்ம இந்த விளையாட்டில் போனால் எப்படி இது பண்ணலாம், நம்ம இதை படிக்கிறோமே, நம்ம இதில் எப்படி முயற்சி பண்ணால் நல்ல சிறப்பாக இருக்கலாம் அப்படி என்பதுக்கு அந்த ஞானக்கல்வி கற்க வேண்டும். ஞானக்கல்வி கற்க வேண்டும். அப்படி கற்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு மனோபலம் ஏற்படும். நல்லா கவனிக்க, ஒரு மனோபலம் ஏற்படும்.
அந்த மனோபலமே அந்த குழந்தைக்கு வளர்ச்சியை தரும். புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் பிள்ளைகள் கூட நீங்களே உங்களால் முடிந்ததை நீங்கள் சொல்லலாம். ஞானத்தை பற்றி ஞானம் பெற்றவர்கள் சொல்லலாம். இப்போ குண்டலி அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்க முடியும். ஒரேடியாக அதில் சில குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதை நம்ம புகுத்த முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்னுடைய பேரன் தான், அதில் பிரணேசுன்னு வருவேன். அவனுக்கு நான் அந்த குண்டலினி அவனுக்கு ஒரு 13 வயசுலேயே அவனுக்கு அந்த குண்டலினியை பற்றி இது பண்ணேன். பண்ணும்போது தாத்தா என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு நடுமுதலாம் விரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. குண்டலினி சக்தி தான் கொடுத்தேன், நடுமுதலாம் விரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, ஏதோ அப்படியே கீழ்ச்சின்னு மேலே வருது, என்னால் தாங்க முடியல, எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல தாத்தா அப்படின்ட்டான். மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டான். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த நேரம் அந்த விந்து சக்திகள்லாம் வீணாகாத நேரம். புரியுதா உங்களுக்கு? எண்ணங்கள் என்பது அதிகமான தீய எண்ணங்கள் இல்லாத நேரம். அது கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு நான் எத்தனையோ பேருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இவனுக்கு கொடுக்கும்போது அந்த சொல்கிறான், எனக்கு என்னவோ அவனுக்கு என்ன குண்டலினின்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. என்னடா என்னடா ஆச்சு, எது நடுமுதெல்லாம் அப்படி விரிஞ்சிக்கிட்டு போகுது, என்னால் தாங்க முடியல, ஒன்றும் முடியல தாத்தா என்னால் அப்படின்னு கேராயிட்டான். அதுக்கப்புறம் அந்த சக்தியை நான் கீழே இது பண்ணி தளர்த்தி விட்டுட்டேன். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? சில குழந்தைங்களுக்கு உடனே எழுதும், சில குழந்தைங்களுக்கு ஏறாது. புரிஞ்சுக்குதா உங்களுக்கு? ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லணும். ஆனால் அவனுக்கு பிறந்த போது சித்த வித்தையை சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி? பிறந்த குழந்தைக்கு எத்தனை வயசு? 6 மாத குழந்தைக்கே காதில் உபதேசம் பண்ணிட்டேன். 6 மாத குழந்தைக்கே. அப்போ என்ன ஆகும்? 12 ஆண்டுகள் கழிச்சா அந்த குழந்தைக்கு அது சித்தி ஆகணும், கண்டிப்பாக அது சித்தி ஆகணும். அப்படி 2 பேரனுக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு பேரன் ரொம்ப கொஞ்சம் முரட்டாளவன், இன்னொரு பேரன் ரொம்ப சாப்பிட்டானவன். புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகளுக்கும் இந்த ஆன்மீக அறிவு வரும்போது அவர்களுக்கு இந்த கெட்ட எண்ணங்கள் ஏற்படாது. புரியுதா உங்களுக்கு? கெட்ட எண்ணங்கள் ஏற்படாது. புரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், ஊக்கம் கொடுப்போம். குருகராட்சம்.